பயப்படாத, ஒரு நிமிஷம் இரு, இத வந்துடுறேன். லட்சுமி, நீ எப்பெல்லாம் கண்கலங்கி நிக்கிறியோ அப்பெல்லாம் உனக்காக உங்க அம்மா எழுதின இந்த புத்தகம்தான் உன் எல்லா கஷ்டத்துல இருந்து மீட்டெடுக்கும். இந்தா படி. ஏடா சாத்தி லட்சுமி, நான் உன் கூட இல்லேன்னு நீ எப்பவும் கலங்காத. நான் உன் கூடவே தான் இருப்பேன். பாப்பா, நீ எப்பவும் எதை பார்த்தும் பயப்படாத. பயந்தா உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். பயந்து பின்னாடி போகாத, துணிஞ்சு முன்னாடி போ. எதுவும் உன்னோட பாதையை தடுக்க முடியாது. நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். இப்ப கண்களை மூடு, மூச்சை மெதுவா இழு. எல்லா பயமும் பறந்து போயிடும். செல்லமே, பட்டாம்பூச்சியா பறந்து திரியிற வயசுல உனக்கு வர கஷ்டம் நிரந்தரம் இல்ல. உன் பக்கத்துல வந்து நின்னு உன்னை காப்பாத்த ஒரு கை வரும். அந்த நேரம் வர வரைக்கும் நீ காத்துட்டு, உன்னை கரை சேர்க்கிறவன் உன்னை தேடி சீக்கிரம் வரும். Thank you. Hello everyone. Thank you. Thank you so much. இந்த கிரெடிட்ஸ்க்கெல்லாம் காரணம் என் அம்மா தான். எஸ், என் வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரே மந்திரம் அம்மா. பிறந்த அடுத்த நிமிஷமே ஊனமாயிடக்கூடாதுன்னு தான் குட்டிய உதச்சி எழுப்புற ஒரு தாய் ஒட்டகம் மாதிரி எங்க அம்மாவோட பாசம்தான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. இந்த உலகத்துல உள்ளதுலயே நான் பெருசா மதிக்கிற 5 விஷயம்: என் அம்மாவோட தாலாட்டு, பாசம், ஸ்பரிசம், எங்க அம்மாவோட மடி, எங்க அம்மா எனக்கு சொன்ன வார்த்தைகள். அப்படிப்பட்ட என் அம்மா சொன்ன விஷயத்தை தான் நான் பண்ண போறேன். இந்த கம்பெனிக்காக நிறைய எஃபர்ட் போட்டு வேலை பார்த்திருந்தாலும் ஒரு சின்ன ஐடியாவுக்கு உதவியா இருந்தது மிஸ்டர் வேல்முருகன் தான். அது சின்ன உதவியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அண்ணா வாங்கண்ணா. இவருதான் அந்த உதவியை பண்ணது. இவ்வளவு பெரிய லாபத்தை ஈட்டிய திரு சார் இந்த லாபத்தை என்ன பண்ண போறாரு? இது அன்பளிப்பா? உங்க ஒவ்வொருத்தரோட பேர்லயும் அதை டெபாசிட் பண்ண போறாரு. நம்ம அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ண போறது எங்க அம்மாவோட கௌரவம். அவங்களோட ஆசையை தான் நான் நிறைவேற்றிருக்கேன். இப்ப இருக்கிற மாதிரியே உழைப்பையும் சப்போர்ட்டையும் நம்ம பரசுராம் குடும்பத்துக்கு எப்பவும் நீங்க கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்.
என் மகன் திரு சகல சௌபாகியத்தோட தீர்காயுசோட இருக்கணும். திருவை நினைச்சு வேண்டும் போது விளக்கு அணைஞ்சிருச்சே. இங்க காத்து கூட இல்லையே. என்னம்மா அம்பிகா, எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. அது திருவோட ஜாதகத்தை ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். என்னம்மா திடீர்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவை நினைச்சு பூஜை அறையில சாமி கும்பிடும்போது காத்தே இல்ல மாமா. ஆனா விளக்கு அணைஞ்சிருச்சு மாமா. அப்போத்துல இருந்து என் மனசுக்குள்ள ஏதோ பயமாவே இருக்கு. அதனாலதான். பயப்படாதம்மா, போயிட்டு வா. அப்படியே தோஷம் ஏதாவது இருந்தா கூட பரிகாரம் என்னன்னு கேட்டுட்டு வந்துரு. ம், அம்பிகா அம்பிகா, மாமா. இன்ஹேலர் எடுத்துக்கிட்டியாமா? ஐயோ, பதட்டத்துல மறந்தே போயிட்டேன் மாமா. இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். ம்.